கிரிக்கெட் ஹிஸ்டரியிலே ஒன் ஆஃப் த டேஞ்சரஸ் அண்ட் டெட்லியஸ்ட் ஸ்விங் bowler அண்ட் ஃபாஸ்ட் bowler ஆஃப் ஆல் டைம் யார் பண்ணி கேட்டா நம்ம எல்லாரும் சொல்றது ஜஸ்பிரித் பும்ரா, புவனேஸ்வர் குமார், மிச்சல் ஸ்டார்க் இந்த மாதிரி பல பிளேயர்ஸ் சொல்லியிருந்தாலும் நான் சொல்ற ஒரு சில பிளேயர்ஸ்ல டேல் ஸ்டெயின் வருவாருங்க. இதோட கூர்மையான பார்வையும் அந்த விக்கெட் எடுத்து அந்த ஒரு அக்ரஷனும் 150 கிலோமீட்டர் ஸ்பீட்ல இன் ஸ்விங் அவுட் ஸ்விங்கர்னு போட்டு பயங்கரமா கலக்கிட்டு இருந்த ஒருத்தர் தாங்க டேல் ஸ்டெயின். இவரோட முழு கதையை பார்க்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. வெறும் 7 ஃபர்ஸ்ட் கிளாஸ் கேம்ஸ்ல 2004 ஏபி டிவிலியர்ஸ் கூட டெபு வராருங்க. என்னதான் இந்த 3 மேட்சஸ் சீரிஸ்ல வெறும் 8 விக்கெட் எடுத்து டிராப் அவுட் ஆயிருந்தாலும் இவரோட இம்ப்ரெசிவான ஃபர்ஸ்ட் கிளாஸ் பெர்ஃபார்மன்ஸ்னால 2006 நியூசிலாந்து கைன்ஸ் திருப்பி டீம்ல எடுக்கிறாங்க. இந்த சீரிஸ்ல முதல் மேட்ச் 5 எடுத்து 3 டெஸ்ட்ல 16 விக்கெட் எடுத்து என்னதான் டீம்ல அவரோட பெர்ஃபார்மன்ஸ்னால கொஞ்சம் கொஞ்சமா இடம் பிடிச்சிருந்தாலும் 2007 ஒரு பெர்மனன்டான ஃபாஸ்ட் bowler ஆறாருங்க. அப்புறம் என்ன பாக்குற இடத்தெல்லாம் அவார்ட்ஸ் தான், பெர்ஃபார்மன்ஸ் தான். 2010ல இருந்து 2015 வரைக்கும், அதாவது கிட்டத்தட்ட 2500 நாட்கள் ஐசிசி ரேங்க்ல மொத இடத்துல இருந்தாருங்க. இவரும் மோர்னே மொர்க்கலும் முக்கியமா சேர்ந்துக்கிட்டு வெளுன்னு பவுலிங்ல 3 ஃபார்மேட்லயும் முடி சூடாமன்னா இருந்தவர் தாங்க த லெஜெண்ட் டேல் ஸ்டெயின்.